பூட்டி இருந்த கதவுக்குள்ளே போனார். யோவான் 20:19 வாசிங்க. யோவான் 20:19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, கதவு பூட்டி இருக்கையில் இயேசு நடுவே வந்து, உங்களுக்கு சமாதானம் என்றார். பயந்து கதவை பூட்டி இருக்கிற இடத்துல உயிரோடு எழும்பின ஆண்டவர் அவங்க நடுவே போய் நின்று கைகளை காண்பித்து, பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கான்னு அங்கேயும் கேட்கிறார். அவர் சிறு மீன் துண்டுகள் கொடுத்தாங்க, சாப்பிட்டார். ஒரு ஆவியும் அப்படி சாப்பிட்டாது. நான் உயிரோடு எழும்பி இருக்கிறேன், எனக்கு மாம்சம் இருக்கிறது, எலும்பு இருக்குதுன்னு சொல்கிறார், ரத்தம் இருக்குன்னு சொல்லலை. ஆனால் அவர் உள்ளே போய் அந்த பயந்திருந்த அந்த மக்கள் மத்தியில், சீஷர்கள் மத்தியில் போகிறார். இவர் மாத்திரம் நேராக உள்ளே போகாமல் கதவை தட்டி இருந்தால் என்ன செய்திருப்பாங்க? கூட இன்னொரு பூட்டை போட்டு உள்ளே பூட்டி இருப்பான். ஏன்னா பயந்து போய் தான் உள்ளே உட்கார்ந்துருக்கிறான். நம்மளை எப்போ பிடிச்சி சிலுவையில் அறைய போகிறாங்களோ தெரியலேன்னு. ஆனால் இயேசு அவர் நடுவே போய் பயந்திருந்தவங்களுக்கு கரேஜ் கொடுத்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பயந்தவங்களுக்கு கரேஜ் கொடுப்பார். இந்த வரும் நாட்களில் தைரியத்தோடு ஆண்டவரை பின்பற்றணும். அல்லேலூயா. சோர்ந்து போயிடக்கூடாது, பயப்படக்கூடாது. இந்த நிக்கதேமும் அரிமத்தியா ஊரான யோசேப்பும் ரகசிய கிறிஸ்தவர்கள், சனகரீம் சங்கத்தில் இருந்தவங்க, ஐஸ்வர்யவான்கள். இவங்க முதல்ல பயந்து இருந்தாங்க. அப்புறம் இயேசு மரித்த பின்பு அடக்கம் பண்ணுறதுக்கு இந்த 2 பேர் தான் வராங்க. அப்போ தைரியம் வந்துட்டு பேதுரு பயந்து இருந்தான். உயிரோடு எழும்பின ஆண்டவரை பார்த்த பின்பு, அவருடைய பசுத்த ஆவியானவரை பெற்ற பின்பு, நீங்கள் ஆணி அடித்து கொலை செய்த இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார். தைரியமா சாட்சி சொல்றதை பார்க்கிறோம். பயந்த மக்களுக்கு தைரியம் கொடுக்கத்தான் இயேசு உயிரோடு எழும்பி இருக்கிறார். யோவான் 20:26 வாசிப்போம். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களோடு கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். சந்தேகப்பட்ட தோமாவின் சந்தேகத்தை மாற்ற இயேசு உயிரோடு அவனுக்கு வந்து காட்சி அளிக்கிறார். உன் வாழ்க்கையில் அன்பிலீஃப் மாறணும். அதுக்கு தான் உயிரோட இயேசு எழும்பி இருக்கிறார். அன்பிலீஃப் நம்ம வாழ்க்கையில் எதையுமே நமக்கு கொடுக்காது. அவிசுவாசம். மக்கள் பயம் நிறைந்து சமாதானம் இல்லாமல் அன்பிலீஃபோட இருக்கிற மக்களுக்குத்தான் இயேசு உயிரோட எழும்பி இந்த 3 காரியத்தை கொடுக்கணும்னு விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில் அதை நீங்க அனுபவிக்கணும். அந்த சந்தேக தோமாவை தான் இந்தியாவுக்கு அனுப்பி வைத்தார். அவனுக்குள்ள அதுக்கு பிறகு சந்தேகம் போயிட்டு, சந்தேகப்படுகிற இந்தியர்களுக்கு சரியான ஆளை அனுப்பணும்னு அவனைத்தான் அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகினால நீங்கள் சந்தேகப்படாதிருங்கள். ஆண்டவர் பேதுருவை பார்த்து அவனுக்கு தரிசனமானார். யோவான் 21:1 வாசிக்கும் போது கடைசியில் பேதுருவுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அவன் மீன் பிடிக்க போனவனுக்கு அவனுக்கு 3 காரியத்தை அவனுக்கு சொல்லி கொடுக்கிறார் உயிரோடு எழும்பின ஆண்டவர். முதலாவது, நீ மனுஷரை பிடிக்கணும்ப்பா, மீன் பிடிக்க போகாத. மனுஷரை பிடிக்கணும். நமக்கு இந்த இடம் முழுசும் ஜனங்களால் நிரப்பப்படுவதற்கு மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாறுங்க. 2வது, நீங்க அன்புள்ள ஷெப்பர்ட்ஸா மாறுங்க. மேய்ப்பரமாக ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. ஆட்டுக்குட்டிகள் அருமையா இன்னைக்கு வந்து பாடினாங்க. ஆட்டுக்குட்டிகள்
இவங்களை மேய்க்கணும். இவங்களை மேய்க்கிறது இந்த காலம் லேஸ் இல்லை. இதுகளை மேய்க்கணும். சண்டே ஸ்கூலில் எல்லாம் படித்து கொடுப்பாங்கன்னு நம்பி விட்டுறக்கூடாது. வீட்டில் அவங்களுக்கு டெய்லி சண்டே ஸ்கூல் நடத்தணும். யார் நடத்தணும்? அப்பா நடத்தணும். அவர் தான் ஆசாரியன். வீட்டுக்கு அவர் தான் நடத்தணும். அம்மாவே எல்லா வேலையும் பார்த்து அவங்களே நடத்துவான்னு இருக்கக்கூடாதா? ஐயா வேலை அதுதான், ஆசாரியன். வீட்டுக்கு ஆசாரியன் அவர் தான். ஜெபம் நடத்தணும். வீட்டில் குடும்ப ஜெபம் யார் நடத்துவா? வீட்டில் இருக்க ஐயா தான் நடத்தணும். அவர் தான் ஆசாரியர். இது வரைக்கும் நடத்தாமல் இருந்தால் கொஞ்சம் மனம் திரும்பி நடத்துங்க. இயேசு சொல்கிறான், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, அன்போடு நீ மேய்க்கணும். கடைசியில் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா. டிசைப்பிள் ஆகிறதுக்கு இயேசுவை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா. பேதுருவை பார்த்து சொல்கிறார். பேதுரு பின்னால் திரும்பி பார்த்து, அவன் காரியம் என்ன? அவன் காரியம் அவன் பார்த்துக்கிடுவான். நீ என்ன செய்து வா, பின்பற்றி வா. அடுத்த ஆளை பார்த்து பேசி பார்த்துக்கிட்டு இருக்காத. நீ இயேசுவை பின்பற்றியா? அவங்கெல்லாம் அப்படி இவங்கெல்லாம் இப்படின்னு சொல்கிறதுக்கல்ல. நீ இயேசுவை பின்பற்று. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா. கண்களை மூடி நல்ல ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு சமாதான செய்தி, உனக்கு வல்லமையுள்ள ஒரு உயிர்த்தெழுதின் செய்தி. அவர் உனக்காக பல காரியங்களை பரலோகத்தில் செய்து கொண்டிருக்கிறார். அவரை நீங்கள் காண்பீர்கள். நம்ம ஒரு நாள் அவரை நிச்சயம் பார்ப்போம். அவர் உயிரோடு எழும்பினது அது நிச்சயமாக நமக்கு தெரியும். அவர் உயிரோடு எழும்பலைன்னா நம்ம பிரசங்கம், நம்ம விசுவாசம், நம்ம அவரை பற்றி சாட்சி சொல்கிறது எல்லாமே வீணாக போயிடும். அவர் உயிரோடு எழும்பினார். அவர் பிரமிக்கத்தக்கதான உயிர்த்தெழுதலின் தரிசனத்தை ஏராளமான மக்களுக்கு கொடுத்து, அன்பினால் அவரை தேடுகிறவர்களுக்கு வெளிப்படுத்தி, பயந்தவர்களுக்கு தைரியம் கொடுத்து, சந்தேகப்படுகிறவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து, பின்வாங்கி போன அவர்களுக்கு தரிசனம் கொடுத்து, அவர்களை அன்போடு அவர்களுடைய ஊழியத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர் விட்டு சென்றார். நேற்றும் இன்றும் என்று மாறாத இந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை சந்திப்பாராக. ஐயா, நான் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். இவர் எனக்காக உயிரோடு எழும்பி என் பாவத்தை மன்னித்திருக்கிறான்னு கேட்டேன். அவர் எனக்காக உயிரோடு இருக்கிறார் என்று அறிந்து கொண்டேன். என் இருதயத்தில் அவர் வரணும். என் பாவ வழிகளை விட்டுறணும். இந்த தெய்வம் உயிரோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு அதைத்தான் கொண்டாடுகிறோம். இந்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்தவர் உனக்குள்ளே வந்து வாசம் பண்ணி உன்னை ஆறுதல் படுத்தி, உன்னை பலப்படுத்தி, உன் பயத்தை மாற்றி உனக்கு சமாதானம் கொடுப்பார். இந்த ஆண்டவர் எனக்குள்ளே வரணும், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்கிறவங்க கை வைத்து காண்பீங்க.